கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வேன் என்று ஆண்டவர் அப்பா நீ சொல்லியிருக்கிற ஆண்டவரை இந்த வேலையில் ஆண்டவரை நாங்கள் மகிழ்ந்து ஆண்டவரை இந்த சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் கலிகூர்ந்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியத்துக்காக உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பிஷப் ஐயாவுக்காக, பிஷப் அம்மாவுக்காக, இது கொடுத்த ஆத்மாவுக்காக உங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவர் இந்த ஊழியங்கள் ஆண்டவர் அப்பா ஆண்டவரை இன்னும் மென்மேலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா 250 குடும்பங்கள் ஆண்டவர் இந்த சபையில வந்து உண்மை ஆராதிக்கும்படியாக அப்படி ஒரு வழி வாசலை தேவன் ஆண்டவரை வருகிற நாட்களை திறக்கும்படியாக தகப்பன ஆண்டவரை இந்த ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துரு வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை முறியெடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. இன்று ஆண்டவர் அப்பா சுதந்திர தினத்தை உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. அப்பா இந்த வேலையில தேவ ஊழியரை ஜெபிக்கக்கூடியதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா தலைவர் பிஷப் ஐயாவுக்காக, பிஷப் அம்மாவுக்காக ஆண்டவரே ஐக்கியத்தில் இருக்க 300 போதர்களுக்காக ஆண்டவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே அந்த கூடிய தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே அந்த தரிசனம் மூலமாக ஆண்டவரே எங்க ஐயாவை நீர் வழிநடத்தி கொண்டு வருவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே இந்த போது ஐக்கூடியில இன்னும் அநேக போதர்கள் வந்து ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சபைக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஆண்டவரே இந்த ஐக்கியத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சபை நடத்த நீ உதவி செய்யும்படியாக அது உண்டான ஒரு வழிவாசலை தேவன் திறக்கும்படியாக தகப்பனே இந்த வேலையில ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில சாருனா கடிதத்துக்காக ஆண்டவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ கொடுத்த ஆண்டவரே தரிசனத்துக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சாரன் கடிதம் முழுவதும் ஆண்டவரே இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த கடிதங்கள் போய் சேர ஆண்டவரே அவர் நடத்துகிற ஆன்லைன் வகுப்புல ஆண்டவரே இன்னும் அநேக ஆண்டவரே தேவ பிள்ளைகளை கலந்து கொண்டு ஆண்டவரே ஆன்லைன் வகுப்புல ஆண்டவரை படிக்க நீர் உதவி செய்யும்படியாக தகப்பன அநேக பட்டங்களை வாங்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவரே அப்பா ஊழியங்க செய்ய நீர் ஆண்டவரை அது ஏற்ற ஒரு வழி வாசலை தேவன் திறக்கும்படியாக ராஜா திறந்ததுக்காக தகப்பன கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. இன்று ஆண்டவரே ஈவினிங் நடக்கிற பெருங்குடி கூட்டத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கருமேல் ஜெப குளித்த ஆண்டவரே தேவன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை கொண்டு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா அந்த ஊழியத்தில் ஆண்டவர் நடத்தும்படியாக தகப்பனே அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவாஞ்சலிஸ்ட் மங்கரோஜ் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரை செய்து கொடுக்கிற தாசனும் உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. அந்த ஊழியத்தில் ஆண்டவரே அப்பா பழுகி பெருக நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் எங்களை நாங்கள் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் தாமே ஆண்டவரை பெரிதான காரியங்கள் ஆண்டவரை மகிமையான காரியங்கள் ஆண்டவரை கிருபையுள்ள காரியங்களை தேவன் ஆண்டவரை இந்த சபையில செய்ய போதுமான இருப்பதற்காக நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போறதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாட்களில் தையல் பயிற்சி படித்து அதை கற்றுக்கொண்டு இந்த நாட்களில் அவர்கள் சர்டிஃபிகேட் வாங்க போகிறார்கள். அவர்களுக்காக பிஷப் ஸ்டெல்லாமா ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. அவங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், பாதுகாக்கணும். தொடர்ந்து அவர்கள் அநேக நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும். இதன் மூலமாக இன்னும் அநேகர் கற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட சர்டிஃபிகேட்டை வாங்கணும். அதற்காக ஒரு சுருக்கமாக ஜெபிப்போம். சோதனத்தாவே இந்த காலை வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சுதந்திர நாளை சபா நீர் ஆசீர்வதிக்கிறீங்க. அதற்காக மக்கள் நன்றி சொல்லுங்கத்தாவே. இந்த டெய்லரிங் டேலண்ட் ஸ்விங் கிளாஸை ஆசீர்வதிங்கத்தாவே. சபா டிசைனர் கிராஜுவேஷன் வாங்க போய் ஒவ்வொருவரையும் சபா ஆசீர்வதிங்கத்தாவே. இதனால் இன்னும் சபா அநேகர் பயன்பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. சபா ஸ்தோத்திரங்கத்தாவே. இதை கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொருவரும் சபா ஆசீர்வதிக்கப்படட்டும் கத்தாவே. கற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்கள் ஏசப்பா இதனால் கைவிக்கிறீங்க ஆசீர்வதிங்களாக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அநேகம் பேர் ஏசப்பா இந்த ஏசப்பா ட்ரைனிங் டேலண்ட் ஸ்விமிங் கிளாஸில் பயன்பெறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா சோதரங்கத்தாவே இந்த பரலோகத்தின் ஊழியத்தையும் ஏசப்பா நீர் ஆசீர்வதிங்களாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்துவோம். நல்லது கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். உலகம் முழுவதில் நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக, எல்லா சபைகளுக்காக, எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, ஏசப்பா நம்புகிற அத்தனை பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கணும்.
ஆண்டவருடைய ஆலயத்தை தேவன் பெருக பண்ணணும். ஆண்டவருடைய ஊழியக்காரர் குடும்பங்களை ஆண்டவர் பாதுகாக்கணும். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லாம் பாஸ்டர் வந்து ஜெபம் வேகமாக கூட சேர்ந்து ஒரு நிமிஷம் எல்லாம் முழங்கால் படிட்டு ஜெபித்து நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக தேசத்தை குறித்தான வார்த்தைகள், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதான வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைவெளிவார்கள். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிங்க ராஜா, இதனால் இந்த சுதந்திர நாட்களில் அன்றைகளை கொண்டு வந்து தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கப்படி ஏசப்பா நீ கொடுத்த கிருபிக்காக மலால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்றுவரே, இந்த வேலையில பரிசுத்த ஆவியானவரே அநேக காத்துக்கள் ஜெபித்திருக்கிறோம். ஏசப்பா 4 ஊழியக்காரனுக்காக அன்றுவரே உலகம் எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஐயா. விஷயங்களுக்காக, மேம்பர்களுக்காக, திகரசிகளுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக, சுவிசேஷர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா குடும்பங்கள் ஏசப்பாவுடைய ரத்தத்தினால நீ மூட வேண்டாமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்றுவரே, ஊழியத்துக்கு ரொம்ப நாட்களை எழுப்பி போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துடைய வல்லமைகள் ஐயா, எல்லா வலி செல்வத்தின் ஆவிகள் ஐயா, எல்லா குறிகளை இயேசுவின் நாமத்தால கொட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை முடிவரை நடத்தவாறு சொன்னீங்க ஐயா. எல்லா ஊழியத்து மேல ரத்தம் மூடப்பட்ட ஐயா. எல்லா ஊழியக்கார குடும்பங்களில் ரத்தம் மூடப்பட்டவையா. எல்லா ஊழியக்காருடைய மனைவி பிள்ளைகள் மேல இந்த கல்வாரி ரத்தத்தினால மூடி வைத்து கடைசி நாட்களில் அநேக ஊழியங்களில் அற்புதங்கள் அடையாளம் நடக்கும்படி இசப்பாடி உதவி செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரத்தத்தினால மூடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கிற எல்லா ஊழியர்கள் ரத்தத்தினால மூடுங்கப்பா. அன்றுவரே, நீ நாமத்தை மையப்படுத்தபடி நீ அநேக பேர் இசப்பா சோத்திரிக்கிறோம். நீ ஆசிரியமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்றுவரே, நான் விஷயப்பையாக விஷயமாக்காக வந்திருக்க எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இனி எடுத்து வல்லமையா பயன்படுத்தும். நீ ஊழியத்தை நீ ஆசிரியங்க, ஏழைகளை சந்திங்க, குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க. அநேக அற்புத அடையாளம் நடக்கும்படி சப்பாடி உதவி செய்யுங்க ராஜா. எல்லாருடைய கரங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் மற்றும் வைக்கப்பட்டு நீ பெரியவர், பெரிய காரியம் செய்யுங்க. நீ வல்லவர், வல்லமையான காரியம் செய்யுங்க. நீ மகிமையானவர், மகிமையான காரியம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்வாராக. வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியர் சார்பாக, தேவனுடைய பிள்ளைகளுடைய சார்பாக வரவேற்கிறோம். வந்த நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் துதித்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் சுருக்கமாய் கேட்டு நாம் அழகாக சர்டிஃபிகேட் வாங்கி நாம் அழகாக எல்லார் அன்பின் விருந்தை நாம் கலந்து கொண்டு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம பிஷப் ராஜையா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். ஆமென். கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. கொஞ்சம் நல்ல வீதியாக உட்காருங்க, தள்ளி உட்காருங்க, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நல்ல வீதியை இடிக்காமல் ஃப்ரீயாக ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் கிருபையாய் இந்த சுதந்திரத்தின நாளில் தேசத்துக்காக, சபைக்காக, நமக்காக ஜெபிக்கும்படி இந்த ஜெப தருணத்தை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. ஒரு சொல்லுங்க. கொடியேற்றுவோம் அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அப்படி தானே? எங்கே இருக்குது? காலையில் நம்ம வாசித்த சங்கீதம் 20:5. சங்கீதம் 20:5 நாம் மீண்டும் வாசிப்போம். உம்முடைய ரட்சிப்பிலாலே நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடியேற்றுவோம். மகிழ்ச்சியாக இருக்கணும். இன்றைக்கு என்ன நாள்? சுதந்திர தினம். நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும், இந்த இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் என்னவா இருக்குது? சுதந்திர தினம். அல்லேலூயா. ஏன் சுதந்திரம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. அடிமையாக இருக்கிற மக்களை இயேசு என்ன செய்தார்? விடுதலை செய்தார்.
அடிமைன்னா யாருக்கு அடிமை? ஆங்கிலேயர்களுக்கு அடிமையா இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்கணும். நம்ம விருப்பப்படியெல்லாம் வாழ முடியாது. நம்ம விருப்பப்படி வாழ முடியாது. நம்ம இஷ்டப்பட்ட வேலை செய்ய முடியாது. நம்ம இஷ்டப்பட்டதெல்லாம் செய்ய முடியாது. அவங்க சொன்னது தான் கேட்கணும். அவங்க சொன்ன வேலை தான் செய்யணும். அடிமையாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனம் அவங்களுடைய ஆளுகையிலிருந்து விடுதலை பெற்றோம். நம்ம எல்லாரும் விடுதலை பெற்றிருக்கிறோம். இப்போ அதுதான் நமக்கு சுதந்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் விடுதலை பெற்றோம். என்ன விடுதலை பெற்றோம்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசு பிடியிலிருந்து, அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து, நோயிலிருந்து, இப்படி 7 வகையான அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம விடுதலை பெற்றோம். ஆனால் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இது எத்தனாவது வருஷம் சொல்லுங்க? 79 வருஷம் முடிஞ்சிருக்குது. ஆமென். எத்தனை வருஷம்? அப்போ இது எத்தனாவது சுதந்திர தின விழா? 79வது சுதந்திர தின விழா. இது 79 வருஷம் ஆச்சு நம்ம விடுதலை பெற்று. ஆமென். அதை மகிழ்ச்சியாக நம்ம என்ன செய்யணுமா? கொண்டாட வேண்டும். அதுதான் சொல்லியிருக்கு. உங்களுடைய ரட்சிப்பினாலே, ரட்சிப்பினா விடுதலை தானே? விடுதலை. இயேசு நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்தது போல, அது மகிழ்ச்சி வருவது போல, மனிதர்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சதுனால நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு சந்தோஷமா சுதந்திர தின வாழ்த்துக்கள் படத்தில் பார்த்து சொல்லுங்களேன் பார்ப்போம். சிரிச்சுட்டே சொல்லுங்க பார்ப்போம். சுதந்திர தின வாழ்த்துக்கள், சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஆமென். அல்லேலூயா. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆமென். உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நாம் சுதந்திர தினத்திலே மகிழ்ச்சியாக இருந்து ஒருவரை வாழ்த்தி நாம் கடன் பண்ணி மரியாதையோடு நாம் மகிழ்ச்சியாக இருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதுக்கு இணையான ஏசாயா 51:7. ஏசாயா 51. நம்ம வசனத்தை மட்டும்தான் வாசித்து போய்கிட்டே இருக்க போகிறோம். ரொம்ப நேரம் இருக்க போகிறதில்லை. அல்லேலூயா. எல்லாரும் வேதாகமத்தை திறந்து பாருங்க. நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை பதித்து ஜனங்களே யாருக்கு நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் நம்ம தைரியப்படுத்துகிறார். தொடர்ந்து வாசிங்க. ஏசாயா 51:7ங்களா? 51:7ங்களா? ஆமா, 8வது வாசிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ரட்சிப்பு எப்படி இருக்குமா? தலைமுறை தலைமுறையாக வரும். இந்த சுதந்திரம், இந்த விடுதலை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, எல்லாருக்கும் இந்த விடுதலை மகிழ்ச்சி தொடரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே நாம் கொடியேற்றி கொடி எப்போ ஏற்றணுமா? சத்துரு வெள்ளம் போல வரும்போது யார் கொடியேற்றுவா? ஆவியானவர் என்ன செய்வாரா? கொடியேற்றுவார். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். சத்துரு பிசாசு செய்வன பிள்ளி சூனியம் நம்ம நோக்கி வருதுன்னா ஆவியானவர் என்ன செய்வாராம்? கொடியேற்றி அந்த எல்லா காரியத்தையும் கொடியேற்றுவது என்பதுதான் ஆளுகை. வெற்றி நமக்கு தான் இருக்குது, சுதந்திரம் நமக்கு தான் இருக்குது அப்படின்னு ஆவியானவர் கொடியேற்றி எல்லா அந்தகார கிரியைகளை அப்புறப்படுத்தி துரத்தி போடுவார். அல்லேலூயா. ஆனால் கொடியேற்றுவது என்பது மகிழ்ச்சியை காட்டுகிறது, ரட்சிப்பை, விடுதலையை கொண்டாடுவதை காட்டுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ நம்ம ஒரு 4 காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் எனக்கு சொன்னார். எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆமென். முதலாவதாக சங்கீதம் 85:9. 85:9 வேகமாக எடுத்து வாசிங்க.
நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி தேசத்தில் என்ன வாசமாய் இருக்க வேண்டுமா? மகிமை வாசமாய் இருக்க வேண்டும். இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. மகிமை வாசமாய் இருக்கணும்னா ரட்சிப்பு உண்டாக வேண்டும். ஆமென். நம்முடைய தேசத்துல எல்லாரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணணும். இன்னொன்று, அவருடைய மகிமை என்ன செய்யணும்? இந்த தேசத்துக்குள்ள வரணும், வாசமாய் இருக்கணும். இப்போ நமக்கு ஜெபம் பண்றோம், இந்த கூடுவாஞ்சேரியை சுற்றிலும் தேவனுடைய மகிமை இறங்கி இருக்குது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். இந்த கூடுவாஞ்சேரியை சுற்றிலும் தேவனுடைய மகிமை இறங்கி இருக்குது. இதே மாதிரி தேசம் முழுவதும் மகிமை வாசமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். அடுத்து சங்கீதம் 85ல் 12வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த தேசத்துல என்ன தருவாராம்? நன்மைகளை தருவார். அப்படி நம்ம மகிமை வாசமாய் இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மைகள் வரும். நம்ம எல்லாருக்கும் என்ன வரும்? நன்மைகள் வரும். நன்மைன்னா என்னது? நன்மைன்னா என்னது? நமக்கு தேவையானது எல்லாம் நன்மை தான். ஆமென். நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் என்னதான் இருக்குது? நன்மை. நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல சமாதானமான பிள்ளைகள், கீழ்ப்படுகிற பிள்ளைகள், நல்ல குடும்பம், இதெல்லாம் நன்மை தான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். சோத்திரம். அடுத்து வாசிங்க, அதில் தொடர்ந்து வாசிங்க. தேசம் பலனை தர வேண்டும், அதுக்காக ஜெபிக்கணும். தேசம் என்ன தரணும்? பலன் தர வேண்டும். நம்முடைய தேசத்தில் ஆசீர்வாதங்கள் நமக்கே கிடைக்கணும். இன்னைக்கு பாருங்க, சோத்திரம், விரால் மீன் கேள்விப்பட்டீங்களா? விரால் மீன் இங்கிலீஷில் என்னது? அது யாருக்காவது தெரியுமா? இங்கிலீஷில் விரால் மீன் இருக்குல்ல, அது ரொம்ப காஸ்ட்லி. சிங்க விரால், அந்த விரால் நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இவ்வளோதான் இருக்கும். ஆனால் அது 20,000 ரூபா 15,000 ரூபா சொல்லுவாங்க. பெருசாக இருக்கும், இவ்வளோ நீளமாக பெருசாக இருக்கும் சிங்க விரால். இதிலெல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டியெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. நம்ம இந்தியாவில் நிறைய பேருக்கு என்ன செய்யறதில்ல, கிடைக்கிறதில்ல. ஆனால் இவைகள் எல்லாம் நாம் அனுபவிக்கும்படி இதே மாதிரி நிறைய விஷயங்கள். முதல் தரம் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் டீ தூள் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி எங்கே போயிருது? வெளிநாட்டுக்கு போயிருது. நம்மளாம் என்ன எத்தனாவது குவாலிட்டி டீ குடிக்கிறோம்? 2வது குவாலிட்டி, 3வது குவாலிட்டி, 4வது குவாலிட்டி தான் டீ குடிக்கிறோம். அதில் எல்லோருச்சா டீ பற்றி உங்களுக்கு தெரியல. டீ இலை இதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நமக்கு கிடைக்கிறது இல்லை. இதே மாதிரி பெரிய நல்ல நல்ல பழங்கள் வகைகள் எல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வெளிநாடு. இன்னைக்கு இது என்ன சொல்லி? தேசம் பலனை தரும், நம்ம அதை அனுபவிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு நிறைய தரணும். ஆண்டவர் பலத்தின் தேசத்தில் உள்ள பலன் நமக்கு கிடைக்கும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். முதல்ல எதுக்கு ஜெபம் பண்ணணும்? முத என்ன சொன்னேன்? ரட்சிப்பு உண்டாக வேண்டும், தேசம் மகிமையினால நிரப்பப்பட வேண்டும். 2. 3வது நன்மை நமக்கு கிடைக்கணும். 4வது பலன் கர்த்தர் தரணும். அல்லேலூயா. ஏசாயா 62:4 நாம் வாசிக்கும் போது அடுத்த ஜெப குறிப்பை கவனிப்போம். இனி நீ கைவிடப்பட்டவளை போல எண்ணப்படாமலும் மனம் பதறாமலும் இருந்து பாழான தேசம் என்று எண்ணப்படக்கூடாது. எப்சிபா என்றும் சொல்லப்படும். பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் என்ன செய்யும்? உன் தேசம் என்ன செய்யும்? உன் தேசம் வாழ வேண்டும். தேசம் வாழ வேண்டும்னா நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஜெப குறிப்பு தருகிறார். நம்முடைய தேசம் என்ன செய்ய போதான்? எல்லாரும் வாழ வேண்டும். நான் எதுக்கு பிறந்தேன் அப்படின்னு மனவருத்தத்தோடு இருக்கக்கூடாது. நாம் வாழ வேண்டும். சகல விதமான நன்மைகளை பெற்று, பரலோக ஆசீர்வாதங்களை பெற்று, பூரோக ஆசீர்வாதங்களை பெற்று நாம் என்ன செய்யணும்?
வாழ வேண்டும். அழிந்து போக வேண்டும் என்று தேவன் சொல்லவில்லை. நாம் என்ன செய்யணுமா? வாழ வேண்டும், வாழ்க்கைப்பட வேண்டும். பரிதவிக்கப்பட்ட நிலைமையில் அல்ல, வாழும் ஒரு நல்ல ஜெப குறிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கைப்பட வேண்டும். இதுக்காக தான் இந்த தேசத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? சுதந்திரமா. நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கு. எசேக்கியேல் 33:24 வாசிங்க. இதுக்காக தான் தேசத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. எசேக்கியேல் 33:24 நாம் வாசிக்கிற போது மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தில் என்னவா இருக்கிறதா? இந்தியா நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? சுதந்திரமாக தேவன் தந்திருக்கிறார். சுதந்திரத்தை விடுதலையோடு நாம் அனுபவிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. சுதந்திரம்னா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? சுதந்திரம்னா அர்த்தம் என்ன? விடுதலை. அல்லேலூயா. சுதந்திரம்னா என்ன அர்த்தம்? விடுதலை. அல்லேலூயா. ஆமாம், நம்ம நம்ம பைபிள் பாஷையில் சொன்னால் சுதந்திரம்னா அர்த்தம் என்ன? ரட்சிப்பு. அல்லேலூயா. சொல்லுங்க, ரட்சிப்பு. ஆமென். சுதந்திரம் என்றால் விடுதலை, விடுதலை என்றால் ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆமா, விடுதலை. அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம். அடிமைகளாய் இருந்தோம், இப்பொழுது மீட்கப்பட்டு சுதந்திரவாளிகளாக, சந்தோஷம் உள்ளவர்களாக, நாம் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழும்படியாக, இஷ்டப்பட்ட வேலையை செய்யும்படியாக, வேண்டிய நன்மைகளை பெறும்படியாக தேவன் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்ச 120 இல்லை, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 28:8 அதோட முடிகிறது நம்முடைய இன்றைய ஜெப குறிப்பு பிரசங்கம். அல்லேலூயா. வாசியுங்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களில் ஆசீர்வதிப்பார். நீ எல்லாம் வேலை செய்ய அத்தனையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம். ஆமா, கட்டளை இட்டுட்டாரு. ஆமென். அவங்க ஆசீர்வாதம் என்ன செஞ்சிட்டாரு? கட்டளையிட்ட. அடுத்த சுதந்திரம் வரும்போது நீங்கள் பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கிற போது, தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்துல உன்னை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொடுக்கும் இந்த தேசத்தில் தேவன் உன்னை, சொல்லுங்க பார்க்கும் பக்கத்துல இருந்து, இந்த தேசத்தில் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த தேசத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, தேசத்துல உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பின் சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்குள்ளே தொடர்ந்து இருக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இந்த சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார் நமக்கு. ஆமென். இந்த சுதந்திரத்தை நம்ம காப்பாற்றணும். ஸ்தோத்திரம். அதாவது இதை நாமளும் அனுபவிக்கணும், மற்றவங்களுக்கும் என்ன செய்யணும்? கொண்டு செல்ல வேண்டும். நாம் பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் அறிவிக்க வேண்டும். இயேசு இல்லாவிட்டால் நான் செத்து போயிருப்பேன். 3 முறை நான் செத்துட்டேன். 3 முறை நான் இறந்து போனவனாக இருந்தேன். ஆனால் இயேசுன்னு ஒரு தெய்வம் இருந்து என்னை என்ன செஞ்சார்? சுகமாக்கி இன்னைக்கு உயிரோட உங்கள் மத்தியில் வச்சிருக்கிறார். கடந்த மாதத்தில் எனக்கு ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. அந்த டாக்டர் கேட்குறாரு, நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்குள்ள நான் உயிரோடு வாழும்படியான ஒரு சூழ்நிலை இல்லவே இல்லை. அதாவது எதிர்ப்பு சக்தியே இல்லைன்றார். உங்கள் சரீரத்தில் எதிர்ப்பு சக்தியே இல்லை. ஆமென். சுத்தமாக நீங்கள் அவுட்டு. ஆனால் நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கீங்கன்னு என்னை கேட்குறாரு. அல்லேலூயா. அப்போ நான் உயிரோடு இருப்பதே அவருடைய கிருபை. அல்லேலூயா. சித்தம், இரக்கம் எப்பவும் அழிஞ்சு போயிருக்கணும். ஆனால் 3 மரணத்திலும் தேவனை என்னை மீட்டு சுகமாக்கி இன்னைக்கு உங்களோடு பேச வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இதுதான் என்ன ஆசீர்வாதம்?
பரலோக ஆசீர்வாதம். பூலோக ஆசீர்வாதம் என்பது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவது. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நன்மையும் ஆசீர்வாதம் நம்ம சிரசின் மேலே வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் நம்மை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்ம பாதுகாத்து மேன்மைப்படுத்தி இந்நாள் வரைக்கும் வாழ வைக்கிறார். அதுதான் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம். இதை டேனியல் ராஜ் ஐயா சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நீங்கள் இந்த ரட்சிப்பை 4 பேருக்கு என்ன செய்யுங்க சொல்லி 4 பேர் ஆதாயப்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும், அடுத்த வருஷத்தில் நிறைய பேரை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. அதுக்கு என்னென்ன தேவைகள், ஞானம், அறிவு, வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவையோ ஆன்லைனில் உங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் மொபைலில் இருந்தே நீங்கள் என்ன செஞ்சலாம், கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு அறிமுகம் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பத்திரிகையின் மூலமாக நீங்கள் ஸ்தோத்திரம் அநேக நன்மைகளை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இதையும் வெளியிட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ராமா தா ராகா தா லாகா தூரா பாகா ஷாபோ. இந்திய தேச சுதந்திர நாளில் ஆண்டவரே, இந்த சுதந்திர விழாவில் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கூட்டமாய் உடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே உடைய மகிமை எங்கள் தேசத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய ரட்சிப்பு எங்கள் தேசத்திலே உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் உள்ள பலன் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்தில் உள்ள உமக்குள்ளே வருகிற மக்கள் வாழ்க்கைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்ன இந்த காரியங்கள் அனைத்தும் எங்கள் மக்களுக்கு கிடைப்பதாக, நன்மையினாலே நிரப்பப்படுவார்களாக. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிழ்ச்சி, உம்முடைய மகிமை, உம்முடைய பலன், வாழ்க்கை, சுதந்திரம் ஆண்டவரே தொடர்ந்து கிடைப்பதாக. தொடர்ந்து நீ ரட்சிப்பினால் அலங்கரித்து ஆண்டவரே சபையை பெருக பண்ணுவீராக. நீர் செய்து வருகிற எல்லா அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியத்தின் மூலமாக இன்றைக்கு எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பத்திரிகை வெளியிடும்படியான ஒரு வாய்ப்பு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் தேசத்தை சுதந்திரமாக வைத்திருக்கிறீர் என்பது நன்றி செலுத்தும்படி, கொடியேற்றி உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீர் செய்திருக்கிற வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரும் அன்பின் விருந்திலே கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காரணமாக இருக்கிற பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்களை ஆசீர்வதியும், பேராயரம்மா கலாரிட்டா அவர்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நம்முடைய சான்றிதழுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து கொடுக்கப்படாதவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்க இது காலையிலே ஜெபம் பண்ணியாச்சு. இருந்தாலும் இன்னொரு முறை நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். கலாமாவும் ஸ்டெல்லாவும் வந்து இந்த சான்றிதழுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கலாமா ஜெபம் பண்ணுவாங்க. வாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சான்றிதழ் வாங்குகிறவர்கள் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கணும், அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அதிகமாக இந்த சமூக சேவையில் பலனடையணும், பயனடையணும் என்று தேவன் கிருபை தரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நம்ம நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தயவு பயிற்சி அல்லது சட்டிட்ட கத்தனை ஆசீர்வதிக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த எல்லா கற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய குடும்படைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாத நன்மை காணும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நல்ல தைத்து இது மூலியமா குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட, அல்லது அவங்க பிழைக்கப்பட, அல்லது ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற இது மூலியமா நாம மையப்படுத்த ஆவியானவரே நீ உதவி செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கையா ஸ்தோத்திரிக்கையா. கட்டு கொடுத்த டீச்சர்ஸ்களை ஆஸ்வதிப்பீராக. அநேகங்களை கற்றுக்கொண்டு இது மூலியமா நாமத்தை அவங்களும் மையப்படுத்த, இது மூலியமா அவங்களுக்கு நன்மைகள் ஆசீர்வாதத்தினால என் தேவனே நீ நிறைய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. நன்மையை கிருபையும்